இவங்க மாதிரியே 8-12 சுபத்துவமாக வெளிநாட்டுல செட்டில் ஆகுற மாதிரி தன்மை இருந்தா இவங்க உங்களோட வருவாங்கன்னு ஜாதகத்தை போடுறேன். அப்படியே இருக்குது. இதுல என்னன்னா, முதல்ல இருந்த மனைவிக்கு அந்த தன்மை சுத்தமா இல்ல. 8-12 அமைப்பு சுத்தமா இல்ல. இதையும் சொன்னேன். என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா 2 பேரும் இல்லைங்க, ஒரே இடத்துல இருக்க முடியாது. 2 பேரும் ஒருத்தர் வெளியில ஒருத்தர் உள்ளன்ற மாதிரி இருப்பீங்க. கல்யாணம் நடக்காதுன்னு நானே சொல்லியிருப்பேன். இந்த இது வரீங்க, அதெல்லாம் இப்பதான் பிரதர் தெரியுது உங்க வீடியோ பார்த்து அப்படின்னு சொன்னாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ, விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நாகதோஷம் எல்லாருக்கும் இருக்கிற சில கேள்விகள். நாகதோஷம் எப்பொழுது செயல்படும்? இதுதாங்க இதோட டைட்டில். ரொம்ப இந்த கோவிட் டைம்ல ஒரு க்ரோ பண்ணும்போது எல்லாம் ஒரு நண்பர் ஒரு நண்பரின் மூலியமா வந்த ஒரு கான்டாக்ட் தான் இவரு. ஐயா ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னாங்க. ஐயோ டாக்டர் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகத்தை போடுறேன். அப்ப அந்த நபருடைய நம்பர் வாங்கி ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் நான் டேட் மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. ஸோ அதனால 1986 ஜூலை மாசத்துல பிறந்திருக்கிறாரு. லக்னம் 3 டிகிரி மீன லக்னம், 2 சந்திரன் ராகு, 4 சூரியன், 5 புதன் சுக்கிரன், 8 கேது, 9 சனி, 10 செவ்வாய் திக்பலம், 12ஆம் இடத்துல 29 டிகிரியில குரு திக்பலத்தை நெருங்கி, லக்னம் 3 டிகிரி 4 டிகிரி லக்னம் சுபத்துவம். சரி, ஜாதகத்தை போட்ட உடனே இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் சொல்லிடுறேன். இப்ப கரண்ட்லி அவருக்கு நடக்கக்கூடிய தசை ராகு தசையில செவ்வாய் புக்தி 2027, ராகு தசை செவ்வாய் புக்தி 2027 மார்ச் வரைக்கும், மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும். எடுத்த உடனே ஒரு கேள்வி, பிரதர் வெளிநாடு போய் செட்டில் ஆகுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதான் முத கேள்வி கேட்டேன். போற மாதிரியான விஷயம் மிந்தி இருந்தது, இப்ப இல்லை. அப்போ பிறந்த இடத்துல தான் இருக்கிறீங்களான்னு, ஆமா பிறந்த இடத்துல தான் இருக்கேன்னா, அப்போ பிறந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களே. என்னதான் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இதுல அப்படியே சொல்லிக்கிட்டே சில விஷயம் வந்துட்டே இருக்கும்போது தொழில் அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா இந்த ராகு தசை குடும்பத்தை முழுக்க கெடுக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி தான் சொன்னேன். பிரதர் ராகு தசை முடியட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. பிரதர் ராகு தசை முடியும்னு 18 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு. வேற வழி, எனக்கு ஜோசியம் கொஞ்சம் தெரியுமே அப்படின்னாரு. பிரதர் இங்கதான் உங்களுடைய நாகதோஷம் சொல்றாங்கல்ல, இங்கதான் இந்த ராகு தான் நாகதோஷத்தை செயல்படுத்துறாரு உங்களுடைய ராகு தசையில அப்படின்னு சொன்னோன்னே, பிரதர் உண்மைதான், கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், ஆனா கல்யாணம் தாலி கட்டினதுல இருந்து பிரதர் நீங்க நம்ப மாட்டீங்க, குழந்தைக்கு கூட எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி கெஞ்சி ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த சொன்னார். ராகு தசை. அதே நேரத்துல ஒய்ஃபோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தேன். ஒய்ஃபோட ஜாதகத்தை பார்த்தேன், பிரதர் டிவோர்ஸ் பண்ண போறீங்களே, ஒய்ஃபோட ஜாதகத்தை இந்த ஜோசியத்தில் மட்டும் பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃபோட ஜாதகத்தை பண்றோடைய, பிரதர் டிவோர்ஸ் பண்ண போறீங்களே, மைண்ட்ல அந்த மாதிரி ஐடியா தான் இருக்கு. டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக போறீங்க பிரதர் அப்படின்னோடனே அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சரி அந்த விஷயம் வேணாம், ஓகே. அப்போ மனைவியினுடைய ஜாதகத்துல 6-8 அமைப்புகள் வந்துருச்சு. கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், உங்களுக்கே பலன் தெரியும். மிதுன லக்னம், சனி 6ஆம் இடத்துல இருந்தாரு, இதுல பலன் தெரியும். சனி தசை சுயபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா சனி தசை சுயபுக்தி, சனி தசை புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கர புக்தி எல்லாம் 6-8 இருந்துச்சு. அதையே பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஐயா அது டிவோர்ஸ் ஆக போது விட்டுருங்க. மார்ச்சுக்கு பிறகு இடமாற்றத்தோடு, இந்த இடமாற்றம் முதலில் வெளி மாநிலமா வந்து அப்புறம் வெளிநாடா வரும். வெளிநாட்டுல என்ன செய்றீங்கன்னொன்னே, பங்களாதேஷ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. இது தாங்க ஜோசியம். ஜோதிடம் போகும்போது கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். ஏன் ஆதித்ய குருஜி ஐயாவோட விஷயத்த நீங்க இவ்வளவு இதா பண்றீங்க? எடுத்த உடனே கேட்கறேன்ல, வெளிநாட்டுல என்ன தெரியும், அவர் பங்களாதேஷ்ல இது பண்றாருன்னு எனக்கு தெரியுமா? அரசாங்க சிம்மமும் சிம்மாதிபதியும் பாருங்க, அரசு ஊழியர். இன்னொன்னு நீங்க சொல்லிடலாம், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர் வர்றதுக்கு காரணம் அந்த திக்பல செவ்வாய். ஆனா குருவும் 2-10ஆம் அமைப்போட தொடர்புல வராருன்ற காரணத்தினால இந்த இடத்துல ஆசிரியர் தொழில இருக்கிறேன்ற மாதிரி சில விஷயம் சொன்னார். சரி, குரு தசை அவரை இடமாற்ற போகுது. குரு தசை அவரை பெர்மனன்ட்டா வெளியில கொண்டு போய், குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிரந்தரமா வெளியில இருக்க போறாரு. இன்னொரு கேள்வி கேட்டாரு, 8ல கேது இருக்கிறனாலதான் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையா? ஏன்னா நாங்க 3 இடத்துல ஜாதகம் பார்த்தப்ப அப்பெல்லாம் சொல்லல, இப்ப வீடியோ பாக்குறப்ப சொல்ல. அதெல்லாம் இல்ல பிரதர், 8ல கேது இருக்கிறதெல்லாம் இல்ல, ராகு தசை நடந்ததுனால பிரச்சனை. ராகு தசை வரலன்னா இங்க பிரச்சனை இருந்திருக்காது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப குரு தசையை ஸ்டார்ட் பண்ணும்போது லக்னாதிபதி தசை, லக்னத்தை 3-4 டிகிரியில சுபத்துவப்படுத்தக்கூடிய லக்னாதிபதின்றதுனால கண்டிப்பாக இவர் உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய, அந்தஸ்துப்படுத்தக்கூடிய, 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல தொடர்புல இருக்கிறாருன்றதுனால 2ஆம் வாழ்க்கையை பண்ணி திருமணத்தை பண்ணுவாருன்னொன்னே, பிரதர்
நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கல்யாணம் வரைக்கும் போகுமான்றதே எனக்கு தெரியல. ஆனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாதகத்தை கேட்டேன். ஜாதகத்தை கேட்டு உங்க மாதிரியே 8, 12 சுபத்துவமாக வெளிநாட்டுல செட்டில் ஆகுற மாதிரி தன்மை இருந்தா இவங்க உங்களோட வருவாங்கன்னு ஜாதகத்தை போடுறேன். அப்படியே இருக்குது. இதுல என்னன்னா முதல்ல இருந்த மனைவிக்கு அந்த தன்மை சுத்தமா இல்ல. 8, 12ஆம் அமைப்பு சுத்தமா இல்ல. இதையும் சொன்னேன். என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா 2 பேரும் இல்லைங்க ஒரே இடத்துல இருக்க முடியாது. 2 பேரும் ஒருத்தர் வெளியில ஒருத்தர் உள்ளன்ற மாதிரி இருப்பீங்க. கல்யாணம் நடக்காதுன்னு நானே சொல்லியிருப்பேன். இந்த இது வரீங்க. அதெல்லாம் இப்பதான் பிரதர் தெரியுது உங்க வீடியோ பார்த்து அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்போ நாகதோஷம், ராகு தசை, அந்த குறிப்பிட்ட சில இடங்கள் அப்ப நான் சொன்னேன் 2ல இருந்தா குடும்பத்தை கெடுப்பாரு, 3ல இருந்தா எதிரிகளை கெடுப்பாரு, 4ல இருந்தா தாயை கெடுப்பாரு, 5ல இருந்தா குழந்தையை கெடுப்பாரு, 6ல இருந்தா எதிரி நோயை கெடுப்பாரு, 7ல இருந்தா பார்ட்னரை கெடுப்பாரு, 8ல இருந்தா மறுபடியும் ஆயிலை கெடுப்பாரு. இந்த மாதிரி சில விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்தேன். இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய ராகு தசை 18 வருஷம் கழிச்சு முடிஞ்சிருச்சு பிரதர். இது ஒரு பெரிய விஷயம். 2027 மார்ச் 1ஆம் தேதியில குரு தசையில் நல்லா இருப்பீங்க. நல்லா இருந்தானா திரும்ப வருவீங்க. இப்பெல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தானா திரும்ப வருவீங்க. நீங்க திரும்ப வருவீங்க. அதுல எனக்கு டவுட் இல்லை. நல்லாவும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். இது தாங்க ஜோதிடம். இந்த இடத்துல நீங்க எத்தனை வாழை மரம் வெட்டி இருந்தாலும், எந்த கோயில்ல உருண்டாலும் பிறண்டாலும், திருநாகேஸ்வரத்திலே நீங்க போய் ஐக்கியமா இருந்தாலும் இந்த ராகு திசை செய்யக்கூடிய கெடுதலை கண்டிப்பாக செய்யும். இருக்கும் வீட்டை கெடுத்து, உயிர் காரகத்தை கெடுத்து, ஜடகாரக காசு எல்லாம் நல்லா இருக்குதுங்கன்னாரு. நல்லா தான் சம்பாதிக்கிறேன்னாரு. ஆமா, வீடு கொடுத்த செவ்வாய் திக்பலம், நல்லா தான் சம்பாதிப்பீங்க அப்படின்னு. இதுதான் ஜோதிடம். ஓகேங்களா? இந்த நான் சொன்ன பாயிண்ட்ல எல்லா விஷயத்தையும் அப்படியே பாத்தீங்கன்னா, அப்பா என்னடா அப்படியே பளிச்சுன்னு உதுத்து போட்டு கொட்டி கிடக்கிற மாதிரி பலன் கொட்டி கிடக்குதுன்னுவீங்க. ஜோதிடம் தெரிந்தவர்கள். இதுதாங்க ஜோசியம். சரிங்களா? நல்ல சரியான ஜோதிட நிபுணர்கிட்ட ஜோதிடத்தை போய் பாருங்க. தயவு செஞ்சு ஜோதிட ஆன்மீகவாதி கிட்ட போயிடாதீங்க. அவர் கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.